ஹலோ எவ்ரிஒன். நான் அந்த ஹிமாலயன் பைக் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆக போகுதுங்க. இந்த 3 வருஷத்தில் என்னென்ன சேட்டப் பண்ணுவான் தெரியுமா? இவன் சேட்டப் பண்ணலைங்க. எனக்கு மேக்ஸிமம் சேட்டப் பண்ணது பார்த்தீங்கன்னா அது சர்வீஸ் சென்டர் தான். சர்வீஸ் சென்டரில் என்னென்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேங்கிறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சால்வ் ஆகாத ப்ராப்ளம் என்னென்னா, டைமிங் செயின் வந்து அடிக்கடி சவுண்டு வரும். அது இப்போ வரைக்கும் சால்வ் பண்ணலை. அதை மாற்றினாலே போதும். திருநெல்வேலியில் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சரியாக மாற்ற மாட்டாங்க. ஆனால் நேராக நாகர்கோவில் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் சென்டரில் வந்து நான் சொன்னல, நம்ம சொல்கிற வேலையை பார்க்கவே மாட்டாங்கன்ட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதுமாதிரி ஆயில் டைமிங் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். சேஞ்ச் பண்ணியுமே திரும்பவும் சேஞ்ச் பண்ணிட்டோமான்னு கேட்பாங்க. தளபதி நான் இதுக்கு வந்து ஆயில் வந்து எப்படின்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்ண சொல்லி கம்பெனி நார்ம்ஸ். பட் நான் என்ன பண்ணுவேன்னா 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸே சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வண்டி தானே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, என்னுடைய ரெகுலர் மெயின்டெனன்ஸில் வந்து செயின் எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா செயின் எல்லாமே அழகாக க்ளீனாக தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் அது ஃபுல்லாகவே வீக்லி ஒன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா கம்பல்சரி செயினை க்ளீன் பண்ணி லூப் அடிச்சு விட்ருவேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் வந்து லூப் அடித்து கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆயில் லீக்கேஜ் இருக்குங்க. அது நிறைய டைம் சொன்னேன். லாஸ்ட்டாக நான் வெளியே விட்டு தான் அதை சர்வீஸே பண்ணினேன். ஏன்னா உள்ளே கேட்டால் ஸ்டாக் இல்லை. அது ஒரு கேஸ்கட் வரும். ஒரு சின்னதாக அந்த கேஸ்கட்டு வெறும் 30 ரூபா தான். ஆனால் கேட்டால் ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் வரலை. இது எல்லாமே நான் சர்வீஸ் சென்டர் நடக்கக்கூடிய இது சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பிரேக் பார்த்திங்களா, இதில் வந்து அந்த கிரைண்டிங் பண்ணவே கூடாது. ஒன்று அந்த பேடை மாற்றணும், இல்லை இதில் பிரச்சனை இதை மாற்றணும், இல்லை பிரேக்கில் தான் இஷ்யூ இருக்கும். நம்ம பிரேக் பிடிக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு போய் சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுறதே இந்த பேடை தேய்ச்சி விட்டதாக தான் இருக்கும். நான் நிறைய டைம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் தேய்க்க கூடாது தான் வந்துருந்துச்சு. பேடை சேஞ்ச் பண்ணால் இதை ஃபுல் இதே சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆயிலில் சம்டைம்ஸ் இஷ்யூ இருக்கும். எனக்கு வந்து பேக்கில் வந்து சம்டைம்ஸ் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகும். டக்குன்னு பிரேக் பிடிக்கும்போது ஃபுல்லாக கீழே போயிடும். அந்த பிரேக் அந்த படலே ஃபுல்லாக கீழே போயிடும். அந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்தது. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுமாதிரி ஒரு சின்ன சர்வீஸ் சென்டரில் நம்ம ரெகுலராக போகும்போது ஒரு சின்ன பழக்கம் ஏற்படும். அப்போது சில விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து வாரண்டி கிளைம் எடுப்பாங்க, டக்குன்னு கிளைம் எடுப்பாங்க ஒரு இடத்துல. ஆனால் எல்லா இடத்துலையும் அதை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல பழக்கமாக இருந்துச்சுன்னா வாரண்டியாக கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஜின் ஹெட்டு வந்து வாரண்டி கிளைமில் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபியூல் பம்பு, அந்த இன்ஜின் ஹெட்டும் ஃபியூல் பம்புமே வந்து வாரண்டியில் கிளைம் ஆகி வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேம் பண்ணாங்க. என்னென்னா, இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குது பார்த்திங்களா, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த தகடு ஒன்று இருக்கும். அது வந்து எனக்கு வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. அது வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் என்கிட்ட வந்து 6,000 வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து பெரிய ஸ்கேம் என்ன தெரியுமா? நீங்கள் பைக்கை கொண்டு போனீங்கன்னா சென்ட்ரல் செக்கப்னு ஒன்று சொல்லுவானுங்க. ஆனால் அந்த சென்ட்ரல் செக்கப்பில் ஒரு இளவும் பண்ண மாட்டானுங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், என் வண்டியில் இப்போ கூட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அதை பார்த்து சொல்லவே இல்லை. பாஸ் லைட் இருக்குது பார்த்தீங்களா, பாஸ் லைட்டு ஒர்க் ஆகாது. இது ஒரு வருஷமாக ஒர்க் ஆகவே இல்லை. நானும் அதுக்கு முன்னாடி ஒரு 4 சென்ட்ரல் செக்கப் விட்டுருப்பேன். இப்போ வரைக்கும் அதை சொல்லவே இல்லை, இந்த மாதிரி உங்கள் லைட்டு இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சென்ட்ரல் செக்கப்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்மளே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? ஃபுல் பாடியுமே செக் பண்ணுவாங்க. எப்பா அவனுக்கு சுகர் இருக்கா, சுகர் இருக்குப்பா, எல்லாமே தெரியுங்களா. ஆனால் இது அங்கே அதுமாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு சிஸ்டம் போட்டு பார்ப்பாங்க, இன்ஜினில் இஷ்யூ இல்லையா, அவ்வளோதான் சென்ட்ரல் செக்கப்பு. ஸோ இந்த மாதிரி தான் சர்வீஸ் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் செக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்காதீங்க. அதுமாரி நான் வந்து எப்போது என்ன பண்ணுவேன்னா, 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் கொண்டு சர்வீஸ் கொண்டு விடுவேன். ஏன்னா நம்ம வண்டியை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஷெட்யூல் சென்ட்ரல் செக்கப்னு போட்டு ஒரு 9,000 ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் ஒரு ஸ்கேம் இருக்குது. அதனால் நீங்கள் சென்ட்ரல் செக்கப் விடவே விடாதீங்க. கம்ப்ளைண்ட் உங்களுக்கு என்னென்னு தெரியும். பைக் நீங்கள் ஓட்டுறீங்க, நான்லாம் ஓட்டுறேன். எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக வரக்கூடியது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் நாய்ஸ் வரும். அதுவும் சம்டைம்ஸ் அந்த டைமிங் செயினில் தான் வரும். அதுவுமே சால்வ் பண்ணி விட்டுருவாங்க, அது பிரச்சனையே இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் சேஞ்ச் தான் அதிகமாக போவேன். அப்புறம் சின்ன வேலை, ஸோ இந்த மாதிரி தான் போவேன். ஆனால் மேக்ஸிமம் 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா போய் நார்மல் சர்வீஸ் கொண்டு விட்டு வந்துடுவேன். ஆனால் நான் போகும்போதெல்லாம் சென்ட்ரல் செக்கப் விடுங்க. அதில் ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க. இப்போ கூட இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹோஸ் நம்ம என்ன சொல்கிறது, பெட்ரோல் போடுறோம் பார்த்திங்களா, பெட்ரோல் போல் தண்ணி தான், மழை தண்ணி இதில் வந்து உள்ளே போகும். இந்த கேப் உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ இந்த தண்ணி வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு ஒரு பைப் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த பைப்புங்க. என் கையோடு வந்துருச்சு. இப்போ புரியுது அவங்களுக்கு சர்வீஸ் சென்டரில் எந்த லட்சணத்தில் ஜென்ரல் செக்கப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாமா அவங்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஜென்ரல் செக்கப்னா எல்லாமே பார்க்கணும்ல.
நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா ஜென்ரல் செக்கப் நம்ம போகிறோம், எல்லாமே பண்ணுவாங்கல்ல. ஆனால் இந்த மாதிரி சின்ன கோட்டை விடுவாங்க, அவங்களுக்கு தேவை அன்றைக்கான காசு. அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஒரு சில சர்வீஸ் சென்டரில் பண்ணுறாங்க. அதுமாதிரி நீங்கள் போனீங்க கம்ப்ளைண்ட்டை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் வண்டி ஓட்டிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ இதுதான் நான் இது வரைக்கும் சர்வீஸ் சென்டரில் ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன பிரச்சனைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. சம்டைம்ஸ் வந்து அதுமாரி வேலை பார்த்தாங்கன்னா கரெக்டாக பார்க்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சிலிண்டர் முன்னாடி மாற்றிருந்தேன். வண்டி எடுத்து வந்து 2வது நாளே பிடிங்கிட்டு வந்துருச்சு ஆயில் லீக்கேஜ். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் உடனே போய் கொடுத்து உடனே மாற்றி வாங்கிக்கோங்க, அதுதான் மெயின். ஸோ இதுதான் நான் அனுபவித்த சர்வீஸ் சென்டரில் அனுபவித்த சின்ன சின்ன பிரச்சனைகள். ஸோ ஃபைனலாக ஒன்று டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன், ஜென்ரல் செக்கப் மட்டும் விட்டுறாதீங்க. அதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாத போது நீங்கள் விடுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம எல்லா டைமுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. சிஸ்டம் லெவலில் வரும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்மளுக்கு அது தெரியாது. அதனால் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் மட்டும் அந்த ஜென்ரல் செக்கப்புங்கிறத விடுங்க. 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ்லாம் விடவே விடாதீங்க. விட்டாங்கன்னா நீங்களே ஒன்று கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போங்க. நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும். நான் 2 சர்வீஸ் சென்டர் அதை சொல்லியிருக்கேன், இதை மாட்டிடுங்க, அதை கரெக்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வரைக்குமே அது பண்ணலை. ஓகே எவ்ரிஒன், நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்கலாம். இதுதான் என்னுடைய சர்வீஸ் சென்டரில் நடந்த கொடுமைகள், என்னுடைய துக்கங்கள் எல்லாமே. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவோம், அவங்களாம் ஒன்று புரிஞ்சுட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதோட வண்டியோட ரெகுலர் மெயின்டெனன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு போய் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் வண்டி எடுத்துக்கிட்ட ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடிருச்சு. எனக்கு பெரிய இஷ்யூலாம் வந்ததே கிடையாது. இந்த பைக்கை பொறுத்தவரைக்கும் சர்வீஸில் ஒரு பெரிய இஷ்யூ வந்தது கிடையாது. சின்ன சின்ன ஒர்க் தான் வரும், அதை தாண்டி இது வந்தது கிடையாது. அப்போ அந்த டயர் சேஞ்ச் அந்த மாதிரி தான் வேலை இருக்கும், ஆயில் சேஞ்ச் இந்த மாதிரி தான். வேறு இது போக ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.